மயிலாடுதுறை நகராட்சி கழிவுநீர் அருகே உள்ள சத்தியவாணன் வாய்க்காலில் நேரடியாக திறந்துவிடப்படுகிறது. நிலத்தடி நீர் மாசடைந்து மக்கள் அவதிப்படும் சூழல் உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைக்க அமைச்சர் மெய்யநாதன் வந்தார். அவரிடம் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என மக்கள் கேட்டனர். இல்லாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்றனர். தீர்வு ஏற்படுத்தி தருவதாக அமைச்சர் உறுதியளித்தார். இந்த சத்தியவாணன் வாய்க்காலுங்கிறது விவசாயத்துக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பாசன வாய்க்கால். இதுல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு மேல பாதாள சாக்கடை மயிலாடுதுறை நகராட்சியில வரக்கூடிய பாதாள சாக்கடை கடந்து எங்களோட விவசாயமும் பாதிக்குது, வாழ்வாதாரமும் பாதிக்குது. இப்ப இந்த சாக்கடையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்கின் டிசீஸ் வருது. இது நாங்க பல முறை பாத்தீங்கன்னாக்க எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் வரைக்குமே கொடுத்துருக்கோம். நாங்க மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தது கிடையாது. இப்ப கடைசியா பொங்கல் பரிசு கொடுக்குறதா எங்களோட மினிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த சாக்கடை நேரடியாவே காமிச்சிருக்கிறோம், பார்த்திருக்காங்க, ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. இதுக்கான தீர்வு கூட சீக்கிரம் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இது மினிஸ்டர் கொண்டு போயிட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல. கலெக்டருக்கும் கொடுத்துருக்கிறோம். இப்பவும் இது சரியான நடவடிக்கை எடுக்கலனாக்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னாக்க நாங்க புறக்கணிக்கிறோம். கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல இதோட விளைவு தமிழக அரசு சந்திப்பாங்க. எங்களுக்கு இந்த சத்தியவாணன் வாய்க்கால்ங்கிறது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்க்கால். இது அதை மீண்டும் பழைய மாதிரி எங்களுக்கு விவசாயத்துக்கு மட்டும் தண்ணி கொடுத்தா போதும். அந்த சாக்கடையை சேர்க்க கூடாது, கலக்க கூடாது. குடிநீரும் பாய்ச்சிருச்சு. ஆமா, இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா தண்ணியோட டேஸ்ட் மாறிடுச்சு. ஸ்மெல் வருது, தண்ணியோட ஸ்மெல் வருது. மயிலாடுதுறையில இருந்து வர பாதாள கழிவுநீர் சாக்கடை இங்க ஆறுபாதி ஃபுல்லும் ரொம்ப நிலத்தடி நீரெல்லாம் ரொம்ப பாதிக்குது. ஃபர்ஸ்ட் பியூரிஃபை பண்ணி விவசாயத்துக்கு விடுறேன்னு சொன்னாங்க. ஆனா பியூரிஃபை பண்ணாம டைரக்டா விடுறாங்க. இதனால நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கப்படுது. சின்ன பசங்க எல்லாருக்குமே ஸ்கின் டிசீஸ் அதிகமா வருது. நான் பல முறை கோரிக்கை ஒன்றிய குழு கூட்டத்துல வலியுறுத்தி இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்ப எங்க பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த தேர்தலை புறக்கணிக்கணும். எல்லாரும் சாலை மறியெல்லாம் 3 வாட்டி பண்ணி பார்த்துட்டோம். எந்த டிசிஷனும் எடுக்கல. இதுக்கு நிரந்தர ஒரு தீர்வு காணணும்.